Hello friends. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10. ஓகே, ஸோ நான் என்ன ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ப்ராஃபிட் இருக்கிறேன். ஸோ நேற்று வந்து ஒரு 27,400 கால் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு மூவ் ஆன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் ஏறிச்சு. அதில் ஒரு 15,000 லாபம் இருந்தது. ஓகேவா, இப்போ ஒரு 2 ட்ரேட் பண்ணினேன். அதில் சம்திங் 1 ப்ளஸ் 1 மைனஸ் இருக்குது. டோட்டலி 15,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். மார்க்கெட் லைவ் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு ட்ரேட் பண்ண பண்ணிட்டேன். போதும் இன்னைக்கு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆகிட்டு கொஞ்சம் டென்ஷனாகவும் தேவையில்ல வேலை. உங்களுக்கு போதும். மார்க்கெட் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள், நான் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் கோல்டன் சார்ட்டில். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் என்ட்ரி ஆவேன். அதே மாதிரி இதை கட் பண்ண என்ட்ரி கீழே இறங்குச்சுன்னா செல் போகும். இந்த லைனை மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் போகும். ஓகேவா, இப்போ மார்க்கெட் இவ்வளோ ஏறி இருக்குது. ஸோ திருப்பியும் என்னோட ப்ரிடிக்ஷன் படி மார்க்கெட் இதை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி ஸ்ட்ராங் புல்லிஷாக இருந்தால் அது மேலே போகலாம். மூவிங் ஆவரேஜை செக் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் செக் பண்ணுவேன். இதை வேறுபடி எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி தான் நம்ம மோஸ்ட்லி நான் பார்ப்பேன். ட்ரெண்டிங்க்கு வந்து பேங்க் நிஃப்டி அடுத்தது தான். நிஃப்டி பாருங்கள், எல்லாம் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா அதான் என்னோட லைன். அதுக்கு மேலே இருந்தால் காலை பை சைட் போவேன். அது கீழே இருந்தால் செல் சைடு போவேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மைனஸ் சப்போர்ட். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்காக வரைகிறது. பட் நம்ம மெயின் வந்து அந்த எல்லோ கலர் லைன் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக வந்து கரெக்டாக இங்கே தொட்டுட்டு போயிருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது டெய்லியும் வரைஞ்சி வச்சுக்கணும். இது வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் மூவ் ஆகும். ஓகேவா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லைன் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பாருங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ 2 லைன் இருக்கு பாருங்க. இது பின்னாடி ஒரு 4லேருந்து ஏதோ நல்ல லைன் வரைஞ்சிருக்கு. ஸோ வந்து அழகாக இவ்வளோ இறங்கி நம்ம மார்க்கெட் டவுன் அவ்வளோ விழுந்துருக்குது. ஆனால் இந்த லைனை சப்போர்ட்டாக எடுத்தோன்னா பாருங்கள் மேலே போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துலலாம் செல் சைட் போனவங்க நல்லா லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒரு கீழே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து பை பண்ணணும். கொஞ்சம் பயப்படக்கூடாது. நம்ம பயப்படாமல் இருந்தால் தான் அங்கே ப்ராஃபிட் பண்ண முடியும். பாருங்க, இந்த இப்போ அந்த இது பாருங்களேன், இங்கே லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக புல்லிஷ் இருக்கும்போது ப்ரீவியஸ் டே எங்கேயோ நான் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த லைனை தொட்டுட்டு அழகாக வந்துருக்குது. ஸோ நான் வந்து வேறு எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல. பியூர் கால் எதுவுமே யூஸ் பண்ண, பியூர் பாயிண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, தனி ஸ்ட்ராட்டஜி. இதை தொட்டுட்டு இதை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ வந்து ரிவர்ஸ் ஆகி பாருங்க, அழகாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மார்க்கெட் லைவலாக தான் இருக்குது. பி சேஃப் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஓகே, பை. தேங்க்யூ.